இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெபோஸோட டிமாண்ட் என்ன. ஸோ இந்த குளோப்ல ஆல் ஓவர் வேர்ல்ட்ல சில முக்கியமான கண்ட்ரீஸ்ல நெபோஸ் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ அதோட டிமாண்ட் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ உங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு கொஸ்டின் வரும், எனக்கு எங்க வேலை கிடைக்கும். இதெல்லாம் வந்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நெபோஸோட டிமாண்ட் என்ன, எப்படிலாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கல்ஃப் ரீஜன், UAE, சவுதி, இதுல எப்படி டிமாண்ட் இருக்கு, எப்படி நீங்க தேடி பார்க்கலாம், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிரீன்வேல் குட் சேனல். நான் உங்கள் ஜெயபிரகாஷ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க நெபோஸ் வந்து ப்ரிஃபர் பண்றீங்க, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஃபீல்டு ப்ரிஃபர் பண்றீங்க, நெபோஸ் சர்டிஃபிகேட் படிக்கிறீங்க, பர்டிகுலர்லி IGC அண்ட் IDIP இன்டர்நேஷனல் டிப்ளமோ. இந்த IGCங்கிறதுலாம் யூனிவர்சலா எல்லாருமே படிக்கிறது. IDIPங்கிறது நீங்க ஒன்றும் கைக்குள்ள மேல போகணும், நல்ல ஒரு போஸ்டிங் மாதிரி வேணும், நான் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட் இல்லை ஒரு MBA கேண்டிடேட், நான் வந்து மேல பர்சூ ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த IDIP போடுவீங்க. ஸோ எல்லாருமே யூனிவர்சலா இப்போ என்ன எப்படி பண்றாங்கன்னா நெபோஸ் IGC பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஸோ நம்ம எப்படி வந்து இந்த வெளிநாட்டு வேலைக்கு எப்படி போறது. ஸோ இப்போ இந்த கல்ஃப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஸோ அவங்களோட மெயின் ஆதாரமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூவல், நம்மளோட ஆயில்ங்கிறது தான் அவங்களோட மெயின் கான்செப்ட். அவங்களோட பொருளாதாரத்தோட அடிப்படையே பாத்தீங்கன்னா ஆயில் ஃபீல்டு தான் அதிகம். சரிங்களா? சோ இப்போ இந்த கல்ஃப்ங்கிறதுல நம்ம அந்த வளைகுடா ரீஜன்ஸ்ல வந்து ஆயில் ஃபீல்டு அதிகம். சோ ஆப்வியஸா அங்க இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா, சோ ஆயில் அண்ட் கேஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இயர்லியரா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறது டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நம்மள மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி கிடையாது, பாப்புலேஷன் அதிகம், சின்ன கண்ட்ரி நம்ம. ஆனா அங்கெல்லாம் ஏரியா பெருசு. ஸோ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபீல்டு வந்து நிறையவே இருக்கு. ஸோ அப்போ டிமாண்டுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து என்னைக்குமே இது போதுங்கிற ஒரு அளவுக்கு நிக்கவே முடியாது, சாட்டிஸ்ஃபைடுங்கிற கண்டிஷனே வராது. ஏன்னா அவங்க வந்து வெல் டெவலப்டு கண்ட்ரி, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி ப்ராஜெக்ட்ஸ் போக 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 டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பேசிக்கா நீங்க நெபோஸ் IGC முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு HSC கோஆர்டினேட்டர், HSC ஆஃபீஸர், ஒரு HSC அட்மின், அந்த மாதிரி போஸ்ட்ல நீங்க போயிட்டே இருப்பீங்க, HSC ரிலேட்டட்லயே இருப்பீங்க. ஸோ இதுக்கான டிமாண்ட் இருக்கும். ஸோ இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங், இதுக்கு முன்னாடிலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும் நீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சு. ஸோ IGC சர்டிஃபிகேட் மட்டும் நான் எனக்கு இருக்குன்னு நீங்க சொல்லிட முடியாது. ஸோ எந்த நேரத்துல நீங்க ரெடி ஆகி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேரளா கேண்டிடேட்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான கல்ஃப் எக்ஸ்போஷர் வந்து அதிகம். ஸோ அவங்க வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்றீங்கன்னா அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிப்பாங்க. சோ அங்க வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறவங்க வந்து நிறைய பேர் அந்த ஷிஃப்ட் ஆகிறாங்கல்ல. சோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த கல்ஃப் ரீஜன்ல எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத டிசைட் பண்ணிடுவாங்க. சோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ் கம்மியா இருக்கு. சோ இப்போ ஓரளவு நல்லா இருக்கு. சோ போக போக ஒரு பேட்ச் நம்ம அங்க போயிட்டோம் அப்படின்னா அந்த பேட்ச் மூலியமா பின்னாடி வர பேட்சஸ்க்குலாம் இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும். சோ அதுக்கோட பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா முன்னாடி ஒரு நார்மல் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு லேபர் வேலைக்கு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ஏதோ ஒரு சர்டிபிகேட் வேணும். சோ அப்ப எல்லாரும் சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் போறாங்க. சோ அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா IGCக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. ஏன்னா பேசிக் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா IGC தான் அவங்க கேட்பாங்க, நெபோஸ் IGC. சோ கொஞ்சம் மேனேஜரல் ஸ்கில்லோட இருக்கணும், கொஞ்சம் டெவலப் ஆகணும், உங்களுக்கு போஸ்டிங்ஸ் சேலரிலாம் நிறைய வரணும், நெபோஸ் IDIP இதுதான் அதோட கேடர். ஸோ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் முடிச்சுட்டீங்க, உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருக்கு. ஸோ எப்படிலாம் ரெஸ்யூம் இருக்கும், எப்படிலாம் இன்டர்வியூ நீங்கள் அப்ரோச் பண்ணணும், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ இப்போ கல்ஃப்ல எப்படி வேலை தேடலாம். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் போங்க, ஜஸ்ட் நெபோஸ் டிமாண்ட் இன் UAE டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4 டீடைல்ஸ் வரும், எவ்வளவு ஹை டிமாண்ட் இருக்கு, அதுக்கு ஏன் அந்த டிமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து IGCங்கிறது குளோபலி ரெகக்னைஸ்டு, ரைட்? ஸோ அதனால அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லோக்கல் அத்தாரிட்டிஸ், ஹெல்த் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டுமே அந்த IGC அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அவங்க கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா அதுலயுமே அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நெபோஸ் IGC கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. சோ நீங்க ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த IGC வச்சுட்டு அங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். நீங்க போயிட்டு நான் சொல்றதை விட நான் வந்து அதான் சொல்றேன், நீங்க கூகுளே பண்ணுங்க.
கூகுள் பண்ணிட்டு ஜஸ்ட் நெபோஷ் ஐஜிசி ஜாப் ஆஃபர்ஸ் இன் UAE தேவை. சோ அப்போ அவங்க வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு கிளீனாவே தரும். நெபோஷ் ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் தான் சொல்றோம், நெபோஷ் ஐஜிசி ஜாப்ஸ் இன் UAE. சோ அவங்க நாக்ரின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, நாக்ரி கல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, நாக்ரி கல்ஃப். சோ நீங்க அங்கேயே போயிட்டு தேடி பாருங்க எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எந்த கம்பெனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அந்த கவர்மெண்ட் செக்டர், துபாய் கவர்மெண்ட் செக்டர்லயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நீங்க அங்க போறது கூட உங்களுக்கு வாய்ப்பு அதிகமா. ஸோ இது வந்து ஒரு பேசிக், நீங்க தேடினீங்கனாலே கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு தேவையானது என்னன்னா ஸ்கில் செட் இருக்கணும். ஐஜிசி முடிச்சிட்டோன்னா அந்த ஒரு சின்ன நாலேஜ் ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது வந்து நான் வந்து கொடுக்கறது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ இது எங்க போகணும், எதுல உங்களுக்கு கிளிக் ஆகுங்கிறது உங்களோட ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் பொறுத்து தான். ஸோ நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நாக்ரி கல்ஃப்குள்ள போயிட்டு UAE ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் ஜாப்ஸ் என்ன, இல்லாட்டா நெபோஷ் ஐஜிசி ஜாப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நெபோஷ் ஐஜிசி கேட்டுருக்காங்க லிஸ்ட் வரும். ஒரு 100 கம்பெனியாவது அட்லீஸ்ட் வரும். ஸோ அந்த 100 கம்பெனி நீங்க ரெஸ்யூம் அனுப்பிச்சு எத்தனை டிமாண்ட் இருக்கு, எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, what is the salary you are getting, அது வரைக்கும் நீங்க பேசணும். ஆனா அந்த அளவுக்கான ஸ்கில் செட் நாலேஜ் வரும். இது UAE கேஸ்னா அப்படியே சவுதி பக்கம் வந்தீங்கன்னா சவுதி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆயில் அண்ட் கேஸ். முக்கியமா துபாய் சரி இந்த UAE ரீஜன், UAE ஒரு 7 கண்ட்ரி கிட்ட வரும். துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அந்த மாதிரி ஒரு 7 கண்ட்ரி வரும். இதை தாண்டி KSA, இவங்க எல்லாமே இந்த கல்ஃப் மெயினா நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப அதிகமா இருக்கும். சோ நீங்க ஆயில் அண்ட் கேஸ் போயிட்டீங்கனாலே அந்த இண்டஸ்ட்ரிக்கான சேஃப்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்போ ஆப்வியஸா நீங்க டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டீங்க நீங்க ஐஜிசி படிச்சதுக்கு அப்புறம். சோ ஆயில் அண்ட் கேஸ்ல நீங்க வேணும் அப்படின்னா எனக்கு ஜாப் வேணும், நீங்க ஐஜிசி படிச்சுதான் இருப்பீங்க. சோ நீங்க இன்டர்வியூல பாஸ் ஆகிருப்பீங்க. சோ இன்டர்வியூல செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐஜிசி இருக்கான்னு தான் கேட்பாங்க. சோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சவுதியில இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா அவங்க வந்து 2030க்கு நான் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிருக்கேன். அதாவது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், ஒரு ஊர் அவங்க கிரியேட் பண்றாங்க. சோ சவுதிங்கிறது வெயில், அந்த ஊருக்குள்ள ஏசி இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அவங்க ஒரு ஊரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சோ அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து 2030ல அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். சோ இன்னும் 5 வருஷத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அங்க கண்டிப்பா இருந்தே ஆகும். சோ அந்த டெவலப்மெண்ட்ல அவங்க சவுதி கவர்மெண்ட் வந்து ரொம்ப வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அவங்க ரொம்ப எதிர்பார்த்து அது நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க சவுதியில டிமாண்ட் ஆகுது கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி வேணும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகணும், ஐஜிசி முடிச்சுன்னா தாராளமா சூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 5 வருஷத்துக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. சோ ஆயில் அண்ட் கேஸ் ஆல்ரெடி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் டெவலப்மெண்ட் நான் இப்ப சொல்றேன் சவுதியில அந்த மாதிரி இருக்கு. நார்மல் கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். சோ அவங்க டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லேண்ட். சோ இனிமே வர காலத்துல டிமாண்ட்ஸ் உருவாகும். இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா அங்க போகலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அங்க வரலாம். சோ UAE இருக்கும். சோ இப்போ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல ஆயில் அண்ட் கேஸ், மேனுஃபேக்சரிங், அவங்க லோக்கல் ப்ராஜெக்ட்ஸ், சோ அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணி தேடி தேடி பார்த்தீங்கன்னா நீங்க நான் சொல்றது எல்லாமே கூகுள்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சோ நீங்க ஏன்னா நான் சொல்றது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் தான். சோ இது ஒன்றும் எதுலையுமே ஒளிவு முறையெல்லாம் இல்லை, நீங்க தேடி பாருங்க. சோ ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க டெவலப் பண்றாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நெபோஷ் ஐஜிசி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலையை வேணா போய் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்கில் செட் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். இன்டர்வியூல உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான திறமையை நீங்க வளர்த்துக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே டிமாண்ட்ல ஆயிடுச்சு. ஸோ நெபோஷ் ஐஜிசி படிக்கிறவங்க அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ அதை போட்டு வரணும்னா உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்கில் செட். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஸோ மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இனிமே ஃபியூச்சர்ல ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.